இப்போ வந்து நம்ம லாஸ்ட் நைட் சோன்மார்க் வந்து ரீச் ஆனோம். இங்கே வந்து கேம்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரீச் ஆகவே 8 o'clock 8:30 ஆகிடுச்சு. இங்கே வந்து பயங்கரமாக இருட்டிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீநகர் கிளம்பிட்டோம். மார்னிங் வந்து ஒரு 9 o'clock போல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் ஸ்ரீநகர் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம சோன்மார்க் டு ஸ்ரீநகர் போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சுற்றி வந்து பச்சை பசேல் இருக்குது. இந்த சோன்மார்க் மட்டுமே தங்கி ஒரு 1 week வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது லொக்கேஷனு. இங்கே வந்து கேம்பிங் போட மிஸ் பண்ணிட்டோம். நைட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோம்னா லொக்கேஷன் பார்த்து போட்டிருக்கலாம். இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி மாதிரி ஓடிட்டுருக்குது. அப்படியே அங்கே ஒரு கேங் வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க. ஸோ நைட்டு வந்துட்டு நம்ம சீக்கிரம் வந்தால் நம்மளும் போட்டிருக்கலாம். கேம்பிங்கு மிஸ் பண்ணிட்டோம். இங்கே இப்போ லொக்கேஷன் பாருங்கள், அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்குது இங்கே. ஃபுல்லாக அப்படியே பெரிய பெரிய மரமாக இருக்குது. சோன்மார்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் 3 நாள் பிளான் பண்ணுங்கள். இங்கே அதே மாதிரி ஹார்ஸ் ரைடு ஒன்று இருக்குது. அந்த ஹார்ஸ் ரைடுக்கு வந்து 2 பேருக்கு 700ன்னு சொல்லி பேசுங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்ட்ரெச்சு போயிட்டு வரும். ஒரு 2 மணி நேரம் அது மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரெயின்டு ஹார்ஸ் தான், தனியாக ஏறி உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் வந்து போயிட்டு அப்படியே போன வழியிலே திரும்ப வந்துடுவீங்க. தனியாக தான் போகணும், அதுவும் பார்த்துக்கோங்க. டயர்டாக இல்லைனா மட்டும் போங்க, இல்லைனா ஏன்னா அதுவும் ரொம்ப டயர்ட் பண்ணி விட்ருவோம். ஆனால் லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சோன்மார்க் மட்டுமே ஒரு 2 நாள் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ரீநகர் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். Told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's... இப்போ வந்து நம்ம ஸ்ரீநகர் கிட்ட ரீச் ஆயாச்சு. ஹைவேல போகாமல் இங்கே ரூரல் ரோட்டில் வந்துட்டுருக்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக இந்த ஸ்ரீநகர் சோன்மார்க் எல்லாமே. ஒரு கடையில் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறோம். ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கபாப்னா என்னன்னே தெரியல, எப்படியா இருக்குது ஃப்ரைட் ரைஸ்? பாம்பு கறி மாதிரி இருக்குது. இது வந்து சிக்கன் பிரியாணி. இது ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. எப்படியா இருக்குது? அதான் ஃபுல் பிரியாணி சாப்பிடலாமா? நிஜமாவே ஆட்டுக்கறி தானே இது? ஆமாம் பாய், வேறு என்ன போய் போடுறேன். அப்புறம் இங்கெல்லாம் போட மாட்டாங்களா? நினைக்கிறதுலாம் செட் ஆகும். நல்லாக்கா இந்த மாதிரி இருக்கணும். பிரியாணி நான் சொல்லிடுறியா? ஒரு 1/2 plate பிரியாணி சொல்லிடு. நல்லா தான் ஓகே, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஊர் ஸ்டைல் பிரியாணி போல் கொஞ்சம் ரைஸ் மட்டும் வர வரன்னு இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது எல்லாமே. அது வந்து கபாபு. இது வந்து பாய் வெளியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தார் கபாபு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரியா ஃப்ரைட் ரைஸ் சொல்லிடு. சூப்பர், இதுவும் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது, கபாபும் நல்லா இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தால் லேக் போகலான்னு இருக்கோம். நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 200 भैया, each 50 rupees. तुझे पता है 100 रुपए तुम्हें गाड़ी का है, 200 इसने फाइन किया, वरना 500 है. आपको 600 रुपए देना है, मैंने आप 300. I understand, but I don't know. First time in Kashmir. कोई बात नहीं, अगर मालिक ने सुना है ना. आप मुझे जेब में ही नहीं रखना. हां सर, लास्ट मजा आते हैं तमिलनाडु वाला. तमिलनाडु में से या कन्याकुमारी कसम से सुनो मेरी बात, आप सही बोल रहे हो ना. मेरी मजबूरी आप समझते ही नहीं. भाई हेल्प करना. मैं ये मुझे जेब, आप मेरे जेब की तलाशी करो, मुझे जेब में नहीं रखना है. ये आप ही को, जब आप गवर्नमेंट एम्प्लॉई ना, आपको तो फिर बहुत फॉर्मेलिटी का पूरा पता होगा ना. हां ना फॉर्मेलिटी वो बोर्ड के आगे रख रहे हैं ना. क्या मैं, तुम समझते ही नहीं हो. यहाँ बोर्ड रखने ही नहीं देते. 100 रुपए दो. बहुत जना आपको लिफ्ट पूछते हैं. हां बहुत ये नहीं चलेगा कसम से. वो इन्होंने ये भागा, इसने बोला 100 रुपए, 100 रुपए, कसम से नहीं चलेगा.
मेरे को एक Change. मुझे जेब से नहीं देना फिर சில்லற இல்ல 500 ரூபாய் இருக்கு சில்லற இல்லைனா தரேன்மாண்ணா. मुझे जेब से दिलवाओगे अब ரொம்ப பண்ணுறாங்கடா. भाई जल्दी करो थोड़ा समझ पैसा अलग नहीं क्या बोल रहा है पैसा नहीं है मुझे बोल रहा है ஏடிஎம் ஏடிஎம் பாய் போயோ यहाँ 7 किलोमीटर आगे जल्दी कर भाई मेरे एटीएम बैठो यार சேஞ்ச் இல்லடா चेंज चाहिए कितने में சொன்னேன்ல 500 ரூபாய் இருக்கு 500 रुपये இன்னும் 100 ரூபாய் தரணுமா 10 ரூபா டோக்கன் 100 ரூபான்றானா हाँ கொடுத்துரு இந்த 100 ரூபாய் சேஞ்ச் வாங்கிட்டு வரியா 100 ரூபா டோக்கனு 200 ரூபா லஞ்சமா? பாய் வாங்கிட்டு வா பாய் அவன் பாட்டு தராமல் போயிட போகிறான் 700 ரூபா கொடுத்துருக்கோம் மொத்தம் எவ்வளோ 300 ரூபா கேட்குறானா? இப்போ வந்து நம்ம ஸ்ரீநகருக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் வந்து தால் லேக்கு நம்ம சாப்பிட்ட அந்த கடையிலேருந்து கிளம்பணும். ஒரு 5:30 வந்து பில் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுட்ருக்காங்க. அது போர்டும் கிடையாது, செக் போஸ்ட்டும் டோல் மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் அதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா கட்டணும்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணவங்க கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி விரட்டிகிட்டே வந்து எங்கே பிடிச்சாங்கன்னு தெரியல. நாங்கள் சாப்பிட்டுட்டு கரெக்டாக கிளம்புறோம். ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே பிடிச்சிட்டு இந்த மாதிரி அங்கேருந்து கிராஸ் பண்ணி வந்தீங்க, எங்களுக்கு நீங்கள் கட்டாமல் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம், ஆனால் 400 கம்மி முடியவே முடியாதுன்ட்டாங்க. இங்கே பாருங்கள் இதுதான் அந்த டோக்கன். இது வந்து 100 ரூபா இந்த டோக்கனு. இது வந்து ஃபைன் வந்து 300 ரூபாயாம். இந்த 500 ரூபாய் அதுக்கு ஆமாம் மொத்தமாக 500 ரூபா கொடுத்துருக்குறோம். ஆனால் பேரம் பேசி ஒரு 100 ரூபா மட்டும் ரிட்டர்ன் வாங்கியிருக்கிறோம். 400 ரூபா வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து எதுக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியல. அவங்கள பார்த்தா எம்ப்ளாயீஸ் மாதிரியும் தெரில, சும்மா லோக்கல் ஆளுங்க மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஊரில் வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் கேட்ட ஒருத்தவங்கள்ட்ட அவர் அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணிட்டு மதராசி அப்படின்னு சொன்னோடனே வெல்கம் பண்ணிட்டு ரூட்லாம் சொல்லி கடைலாம் சஜஸ்ட் பண்ணார். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து வந்திருக்க காசுலாம் இல்லாமல் வந்திருப்போம், ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதி கிழிச்சு கையில் கொடுத்துட்டு இன்னொருத்தரை வாங்கி தர சொல்லிட்டு போயிட்டாங்க. பாய் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை நல்லா பார்த்து போடல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, தெரியாமல் தானே பண்ணிட்டோம், நாங்கள் வேணால் டிக்கெட் அமௌண்ட் என்னவோ அதை கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை ஈச் பர்சன் 50ன்ற மாதிரி 200 கூட வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிழிச்சு கையில் கொடுத்துட்டு ஒரு ஆளை மட்டும் நிற்க வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆக்சுவலாக அது டோல் மாதிரியும் இருக்காது, எந்த என்ட்ரி மாதிரியும் இருக்காது. இவங்களே ஏதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு கை காட்டுவாங்க போல். ஸோ லிஃப்ட் கேட்குற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அப்படி நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு 400 வந்து தேவையில்லாமல் செலவாயிடுச்சு. ஆக்சுவலாக இதோட காஸ்ட் வந்து 100. அதுவுமே எது கொடுக்குறோன்னு தெரில. பட் எனிவேஸ் இவங்க லோக்கலில் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நல்லவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி ஆளும் இருக்காங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தால் லேக் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டால் லேக்கில் வந்து ஸ்ரீநகரில் ஹவுஸ் போட்டில் தங்கியிருக்கிறோம். இங்கே வந்து ரன்னிங்லேயே எல்லாம் வித்துட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ரூட் சாலட் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனார். ஃப்ரீலாம் கிடையாது, 70 ருபீஸு. நாங்கள் ரேட் பேசி ஒரு 60க்கு வாங்கினோம். இங்கே பாருங்கள், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. செம்ம ஒர்த்து. ஃபஸ்ட்டு 1 தான் ஆர்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் 2 ஆர்டர் பண்ணிட்டோம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாம் ஒர்த்தாக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்திருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் ஷாப்ஸ் வச்சுருக்காரு. ஸ்நாக்ஸு ஃபுல்லாகவே நொறுக்கு தீனி. எடுத்துட்டா உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க. ஐயோ அவ்வளோதான், இங்கே பர்ச்சேஸ் போட்டுட்ருக்குறோம் அண்ணன்ட்ட. அடுத்து என்ன கடை வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம தால் லேக்கில் ஹவுஸ் போட் ஒன்று எடுத்து தங்கியிருந்தோம். இப்போ ஷிகாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு ஒன்று போயிட்டுருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி காட்டுவாங்க. நாங்கள் எடுத்திருக்க பேக்கேஜ் வந்துட்டு 1 ஹவருக்கு வந்து 400 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே போணுச்சுன்னா கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கம்மி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ரேட் ஃபைனல் பண்ணல. நான் ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு ரூம் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சு என்ன ஆச்சு எல்லா டீட்டெயில்ஸும். இந்த ரூம் வந்து பட்ஜெட்டில் தங்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டே. இங்கே எல்லாம் ஃபுட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதனால் நாங்கள் வந்து மதியானம் ஃப்ரூட்ஸே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து இப்போ மௌனியனோட லேப்டாப் சார்ஜர் பார்த்திங்கன்னா தொலைஞ்சிருச்சு. இங்கே ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். செம்ம ஒரிஜினல்லே வந்து நம்ம ஊரில் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கிது. அதோட அட்ரஸ் வந்து நான் கீழே தரேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக. தமிழ் பீப்புள் அப்படின்னு சொன்னாலே இந்த காஷ்மீரில் வந்து தனியாக வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா
ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு வந்து ரொம்ப இல்லை பட் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பீஸ்ஃபுல்லாக. செப்பரேட்டாக இங்கே ஸ்ரீநகர் அண்ட் சோன்மார்க்குக்காகவே ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். Floating post office, right? We can go there. போஸ்ட் ஆஃபீஸ் பாய் ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட வந்து பேசிக்கிட்டே பண்ணோம். நான் ரூம் டூர் வந்து உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பக்கத்தில். ஸோ நல்ல ஒரு பிளேஸுங்க இது, ஸ்ரீநகர் அண்ட் சோன்மார்க். இதுக்குன்னே தனியாக பிளான் பண்ணலாம். இந்த என்டையர் ட்ரிப்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து சோன்மார்க் அண்ட் வந்து ஸ்ரீநகர். இப்போ இந்த உட் கிராவிங்ஸ்லாம் இருக்கும்ல, ஹேண்ட்மேடு திங்ஸ், அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. You can see the writing on the pavement. Young kids, they're growing up in basements. Online, a whole new generation. I'ma make mine, so you better go take it. சேம் Kashmir. How much this one? This one is 125. ஓகே மேக் இட் 75. This one is wood. This one It's very less weight. 50 rupees only. This is wood. This is not wood. This is not wood. This is cardboard. Okay, then you give for 50 rupees this one. This is not wood, right? If you like You this, said this is not wood. if you This like is wood. this one, if you like this one, I will give you 100 rupees for this. No sir. He told. He only told He's the- 75 I think rupees. he is. I thought it's cheaper than that. Surumal asti usko. Shikara. How much? Shikara. 300. 300. Angana sir? This Shikara. இது This one 50 is- ரூபாய் தரேன்னு சொன்னான். 3,500. அப்பா, இது 50 ரூபாய் தரேன்னு சொன்னான். இங்கே எவ்வளோன்னு கேளுங்க. 100 rupees. ये कितना है? Yeah, 55 rupees. சொன்னான் அவன் கரெக்டா இது கரெக்ட். फाइनल प्राइस 50 rupees. வாங்குவோமா? இது வாங்கிக்கலாம். Kashmir. அதுவும் வேணும்டா, அதை குறைச்சி கேளுறாரு. இப்போ வந்து நம்ம ஷிகாரா ரைடு வந்தோம் இங்கே தால் லேக்கில். இங்கே வந்து ஷாப்ஸ் எல்லாம் வந்து போய் விசிட் பண்ணோம்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லாக ஹையாக தான் இருக்குது. பார்கெயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். ஆனால் இங்கே எவ்வளோ பார்கெயின் பண்ணாலும் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வச்சுருக்காங்க, அது கீழே போக மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு ஆனால் பார்த்தாலே தெரியுது அந்த ப்ராடக்ட் வந்து அதை விட கம்மி தான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே இங்கே வந்து வாங்கலை. இப்போ ரிட்டன் வந்து நேராக ரூமுக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து இவங்க ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையாக தான் சொல்கிறாங்க. 900ன்றாங்க ஒரு ப்ராடக்ட்டு, டக்குன்னு வந்து 400ன்னு அங்கேயே மாற்றுறாங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த தால் லேக் சுற்றி இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு, வாங்காமல் விட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு 4-5 கடை ஏறி இறங்க, எங்கே வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களோ அங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்கேயுமே ப்ரைஸ் வந்து செட் ஆகலை, அதனால் நாங்கள் ஒன்றும் ப்ரிஃபர் பண்ணல எதுவும் வாங்குறதுக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். Taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof off. I'm